வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இப்போ பார்க்க போகிற லெசன் த சேர் இங்கிலீஷ் ப்ரோஸ் கிளாஸ் 12 ரிட்டன் பை K.I. ராஜநாராயணன். இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஒரிஜினல் டைட்டில் நாற்காலி. இந்த லெசன் எப்போ எழுதுனதுன்னா 1969 இந்த ரைட்டர் எழுதியிருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரியில் நம்ம ஒரு ஃபேமிலியை பார்ப்போம். அந்த ஃபேமிலியில் சேர் அப்படிங்கிறதே இருக்காது. அவங்க வீட்டில் சேரே இருக்காது. ஈவன் அந்த என்டையர் வில்லேஜ், அவங்க வில்லேஜில் யார் வீட்லேயுமே சேரே இருக்காது. அந்த வில்லேஜஸ் சேர் அப்படிங்கிறத பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த நரேட்டரோட வீட்டில் சேர் வாங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு சேரை வாங்குறாங்க. அந்த சேர் வீட்டுக்கு வந்த பிறகு நிறைய நகைச்சுவையான இன்சிடெண்ட்லாம் நடக்குது. அப்படி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுறது நரேட்டர். இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அவங்க வீட்டில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஒரு வீடுன்னு இருந்தால் கண்டிப்பாக சேருங்கிறது இருக்கணும்ல. வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஒரு சேர் வாங்கலான்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதனால எல்லாருமே திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் இவங்க முடிவு பண்ணாங்க சேர் வாங்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. அவங்க யாருன்னா சப் ஜட்ஜ். அவங்க எப்படி வந்திருப்பாங்கன்னா, நார்மலாக வேஸ்டி ஷர்ட்லாம் போட்டுட்டு வராமல் கோட் ஷூட் போட்டுட்டு காலில் பூட்ஸ்லாம் போட்டுட்டு நீட்டாக வந்திருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறப்ப அவங்கள உட்காருங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ஃபர்னிச்சருமே இல்லை. நரேட்டரோட வீட்டில் 3 legged ஸ்டூல் தான் இருக்கும். அதாவது 3 கால் வச்ச ஒரு கட்டை நாற்காலி உண்டுல்ல, அது மட்டும்தான் இருக்கும். அதோட ஹைட் எவ்வளோ இருக்கும்னா 3/4 ஃபுட், அதாவது 3 அடி உயரம் தான் இருக்கும். அதில் அவங்களோட நரேட்டரோட கிராண்ட் மதர் எப்போவும் அதில் உட்காந்து தான் தயிர்லாம் கடைவாங்க. நரேட்டரோட கிராண்ட் மதர் பார்க்க கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க. அதனால கிராண்ட் மதர் கார்பெண்டர் கிட்ட சொல்லி எப்படியாவது இதை கொஞ்சம் பெருசுப்படுத்தி தாங்க, ப்ராடு பண்ணி தாங்க, இந்த ஸ்டூலை உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு கார்பெண்டர் கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சப்ஜட்ஜ் வந்திருக்காருல்ல, அவரும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காரு, அதாவது கொஞ்சம் குண்டாக இருக்கிறாரு. அதனால அவருக்கும் இந்த ஸ்டூலில் உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல. ஆனாலும் இந்த நரேட்டரோட வீட்டில் உட்கார்றதுக்கு வேற எந்த ஃபர்னிச்சரும் இல்லாததுனால இதை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க உட்கார்றதுக்கு. இந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கையை ஒரு எட்ஜ், அதாவது ஒரு முனையில் அந்த ஸ்டூலில் வச்சுட்டு அப்புறம் உட்கார்றாங்க. இந்த சேரில் உள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அதாவது ஒழுங்காக ப்ராப்பராக அவங்களோட வெயிட்டை அந்த ஸ்டூலில் வச்சு உட்காரலன்னா அந்த ஸ்டூல் அப்படி பரண்டு விழுந்துரும், கீழே விழுந்துருவாங்க. நிறைய டைம் நரைட்டர் அவங்கெல்லாம் கூட கீழே விழுந்துருக்குறாங்க அந்த ஸ்டூலில் ஏறி. அதாவது நெய்யை திருடுறதுக்காக மேலே ஸ்டூல் போட்டு ஏறுவாங்களாம், அப்படி பரண்டு கீழே விழுந்துருவாங்களாம். அதனால இதை சப்ஜட்ஜ் கிட்ட சொல்லணும், கவனமாக உட்காருங்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே சப்ஜட்ஜ் அதில் உட்கார்றதுக்குள்ளே கீழே பரண்டு அப்படி ரோல் பண்ணி கீழே விழுந்துடுறாங்க. இதை அந்த நரைட்டரோட பிரதரும் லிட்டில் சிஸ்டரும் பார்த்து ரொம்ப சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல இந்த ஜட்ஜ், அதை சப்ஜட்ஜ் விழுந்ததை பார்த்து. ஈவன் இந்த நரைட்டருக்கும் சிரிப்பை அடக்கவே முடியல. அதனால இந்த பிரதர் சிஸ்டர் அப்புறம் அந்த நரைட்டர் 3 பேரும் வீட்டுக்கு பின்னாடி இருக்க கார்டனுக்கு வேகமாக ஓடிடுறாங்க. அங்கே போய் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. கார்டனுக்கு போய் நரைட்டரோட லிட்டில் சிஸ்டர் சப்ஜட்ஜ் எப்படி விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு அதே போல் மிமிக் பண்ணி காமிக்கிறான். சப்ஜட்ஜ் விழுந்த மாதிரியே ஒரு கையை தரையில் உன்னிட்டு அப்படியே ரோல் பண்ணி தரையில் விழுற மாதிரி விழுந்து காமிக்கிறான். இப்படி கிண்டல் பண்ணி 3 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது நரைட்டர், அவரோட பிரதர், அவரோட லிட்டில் சிஸ்டர் 3 பேரும் ரொம்ப சிரிக்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸை நினச்சும் சிரிக்கிறாங்க. ஏன்னா கெஸ்ட்டு, அதாவது சப்ஜட்ஜ் கீழே விழுதுறப்ப அவரோட பேரண்ட்ஸும் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படியே அடக்கி வச்சுருக்காங்க சிரிப்பை. அதையும் யோசிச்சு பார்த்து அதையும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்குறாங்க பின்னாடி கார்டனில் இருந்து. இவங்க 3 பேருமே நல்லா சிரித்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே மெதுவாக உத்து பார்க்காங்க. கெஸ்ட் எங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா கெஸ்ட்டு, அதாவது சப்ஜட்ஜையும் காணோம், அந்த ஸ்டூலையும் காணோம். உடனே லிட்டில் சிஸ்டர் கேட்குறா, என்ன போட்டிருந்த ஸ்டூலையும் காணோம், அந்த சப்ஜட்ஜையும் காணோம், அந்த ஸ்டூலையும் தூக்கிட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அந்த லிட்டில் சிஸ்டர். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஒரு சேர் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஏன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட உட்கார்றதுக்கு ப்ராப்பராக ஒரு சேர் கூட இல்லை. ஸ்டூலில் உட்காந்து அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அதனால ஒரு சேர் வாங்கிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் சேர் வாங்குறதுல ஒரு கஷ்டம் என்னென்னா, அந்த வில்லேஜில் யாருக்கிட்டையுமே சேர் கிடையாது. அதனால் இந்த மாடலில் சேர் செய்யணும்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு ஒரு சாம்பிள், அதாவது ஒரு மாடல் சேர் கூட இல்லை.
அந்த வில்லேஜ் சைடு இருக்கிற அந்த கார்பெண்டர், அதாவது மரப்பொருளெல்லாம் உருவாக்குவாங்கள்ல, செய்வாங்கள்ல, அவங்களுக்கு அந்த கார்பெண்டருக்கு கூட தெரியாது எப்படி சேரை வந்து மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அவங்களோட வில்லேஜில் யாருக்கிட்டையுமே சேர் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி சேர் வந்து மேக் பண்ணணும், எப்படி சேர் இருக்கும் அது கூட தெரியாது. அதனால நரேட்டரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யோசிக்கிறாங்க எப்படி வந்து நம்ம சேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க. அப்போ வந்து நரேட்டரோட பிரதர் பெத்தனா அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நோ ப்ராப்ளம், நம்ம வந்து டவுனுக்கு போய் ஒரு சேரை பேசாமல் வாங்கிட்டு வந்துடலாம், கார்பெண்டர்கிட்ட செய்ய கொடுக்குறதுக்கு பேசாமல் ஒரு சேரை வந்து டவுனுக்கு போய் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி வாங்கிட்டு வந்தால் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, வேண்டான்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. நரேட்டரோட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல திறமையான கார்பெண்டர் வந்து இருக்கார், அது வந்து பக்கத்து வில்லேஜில் தான் இருக்கிறாரு. ஆனால் வந்து அவர் இதுவரைக்கும் சேரு வந்து அவர் மேக் பண்ணது கிடையாது, ஆனால் நல்ல கார்பெண்டர்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஆன்ட்டி. இதை கேட்டதும் அவங்களோட அம்மா, நரேட்டரோட அம்மாவுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து ஒரு சேர் கூட செய்யாதவங்க கிட்ட போய் நம்ம வந்து ஒரு சேர் செய்ய கொடுத்தா அவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ அந்த நரேட்டரோட அப்பா வந்து ஒரு ஒர்க்கரை கூப்பிட்டு கார்பெண்டரோட வில்லேஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதை சேர் செய்கிறத பற்றி கேட்குறதுக்காக அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபாதர், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னா, இப்போ வந்து நம்ம என்ன வுட் யூஸ் பண்ணலாம், என்ன மரத்தை வச்சு சேர் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நரேட்டரோட கிராண்ட் மதர் சொல்கிறாங்க, பேசாமல் டீக் ட்ரீயில் செஞ்சுருவோம், டீக்னா தேக்கு மரத்தில் வந்து செஞ்சுருவோம், அதுதான் வந்து நம்ம சேரை தூக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. இந்த மாதிரியான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கப்ப கரெக்டாக அந்த நரேட்டரோட மாமா வராங்க. மாமான்னா யாருன்னா, நரேட்டர் அம்மாவுக்கு கூட பிறந்த பிரதர், அதாவது மாமனார்னு சொல்லிட்டு இந்த புக்கில் கொடுத்துருக்கோம். மாமனார் வந்த உடனே பெத்தனா என்ன பண்ணுறான்னா, பெத்தனான்னா நரேட்டரோட பிரதர் வேகமாக ஓடி போய் அந்த ஸ்டூலை தூக்கிட்டு வரான். அப்போ அந்த ஸ்டூலை தூக்கிட்டு வந்தோடனே ஹோல் ஃபேமிலியே அப்படி லாஃப்டர் பண்ணுறாங்க, ரொம்ப சத்தமாக சிரிக்கிறாங்க. ஏன்னா வந்து சப்ஜட்ஜ் விழுந்ததை யோசிச்சு அப்படி சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த நரேட்டரோட மாமனார் அந்த ஸ்டூலில் வந்து உட்காரலை. ஏன்னா வந்து அவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க மாமா வந்து எப்போவுமே ஒரு பில்லர் பக்கத்தில் அப்படியே சாஞ்சு உட்காருவாங்க. அதனால அதே இடத்துல வழக்கமாக அவங்க உட்கார்ற இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. அங்கே போய் உட்காந்துட்டு அந்த மாமனார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட டஃப்ட்டுன்னா அவங்களோட குடுமையை வந்து லைட்டாக அவுத்து விட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப டைப் பண்ணுறாங்க. வழக்கமாக வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி டஃப்டாக அவுத்துட்டு நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டு திரும்ப டைப் பண்ணுறது தான் அவங்களோட வேலையாக இருக்குமா. அந்த மாதிரி இன்றைக்கும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கீழே தரையே அப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதாவது கீழே ஏதாவது கிடக்கா, கீழே ஏதாவது விழுந்திருக்குமோ நம்ம சட்டப்பையிலேருந்து, அந்த மாதிரி பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்களாம். நரேட்டரோட அண்ணா வந்து உடனே அவங்க மாமனார்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் தலையிலேருந்து எந்த காசும் கீழே விழலை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. எப்போவுமே அவங்க மாமனார் வந்து வீட்டுக்கு வந்து அப்படியே அமைதியாக மம்மாக இருப்பாங்களாம், வாயை திறக்காமல் லைட்டாக அப்படி ஒரு ஸ்மைல் தான் பண்ணுவாங்களாம். ஒரு ஸ்டோன் பிள்ளையார் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே உட்காந்துருப்பாங்களாம். இவங்கெல்லாம் எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் அதை வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்களாம். நீங்கள் கிண்டல் பண்ணாமல் வேற யார் கிண்டல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மைண்ட் செட்டோடு இருக்கிற கேரக்டர் தான் அவங்க மாமனார். ஆனால் அளவுக்கு மீறி இந்த பிரதர்ஸ் சிஸ்டர் யாராவது கிண்டல் பண்ணால் அவங்க அம்மா வந்து திட்டுவாங்களாம். டாங்கீஸ்ன்னு சொல்லி கூட திட்டுவாங்களாம், அதாவது கழுதை அப்படின்னு சொல்லி கூட சத்தம் போடுவாங்களாம். ஏன்னா கூட பிறந்த அண்ணன்ல ரொம்ப ரிடிகுல் பண்ணால், அதாவது கிண்டல் பண்ணால் திட்டுவாங்களாம். அவங்க மாமனார் வந்ததுமே அவங்க அம்மா கிச்சனுக்குள்ளே போய் அவங்க மாமனாருக்கு வந்து பட்டர் மில்க் கொண்டு வருவாங்களாம். எப்போவுமே பட்டர் மில்க்னா மோர் கொண்டு வருவாங்களாம். அதில் அசஃபோட்டிடா, அதாவது பெருங்காயத்தூள்லாம் போட்டு அப்படியே மனமாக இருக்குமா. அவங்க அப்பா நினைப்பாங்களாம், அதாவது அவளோட பிரதர் வந்திருக்கிறதுனால ஸ்பெஷலாக பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்களாம். அந்த ஸ்மெல்லு, அந்த பட்டர் மில்கோட ஸ்மெல்லு வந்து எல்லாருக்குமே குடிக்கணுங்கிற ஒரு ஆசையை தூண்டுமா. இந்த மாமனார் பொதுவாக இந்த பட்டர் மில்கை குடிக்கிறதுக்காகவே வராங்க போல். அதுவும் எங்கள் மாடு கவுலேருந்து கிடைக்கிற இந்த பட்டர் மில்க் வந்து ரொம்ப டிவைன், ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த சில்ட்ரன், அதாவது அந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க மாமனார் வந்து ஒரு ஸ்டிஞ்சியஸ்ட் பர்சன், அதாவது ஒரு கஞ்சத்தனமான ஒரு ஆள், யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த பிள்ளைங்க மனசில் வந்து
அவங்க மாமனாரை பற்றி நினச்சி வச்சுருக்குறாங்க. இந்த நரேட்டரோட வீட்டில் இருக்க அந்த மில்ச் கவுன்னா அந்த பால் மாடு இருக்குல்ல, அந்த பசுமாடு வந்து யார் வாங்கி கொடுத்ததுன்னா இந்த மாமனார் தான் கண்ணாவரம் அப்படிங்கிற மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவங்களோட சிஸ்டருக்காக. நரேட்டரோட யங்கர் பிரதருக்கும் சிஸ்டருக்கும் இந்த காஃபை வந்து ரொம்ப பிடிக்கும், அதாவது கண்ணுக்குட்டியை வந்து ரொம்பவே பிடிக்கும். எப்போ அந்த மாமனார் வந்து வீட்டுக்கு வந்தாலும் அவங்களோட யங்கர் பிரதர் சிஸ்டரும் பயப்படுவாங்களாம், இந்த மாமனார் வந்து இந்த கவ்வையும் காஃபையும் தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ அவங்க மாமனார் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கவ்வை வந்து பார்க்க போவாங்களாம், பார்த்து ஒரு பேட்டு கொடுப்பாங்களாம், அதாவது ஒரு லைட்டாக தட்டி கொடுப்பாங்களாம் முதுகில். அப்போ இவங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் பயப்படுவாங்களாம், அதாவது இவங்க மாமனார் அந்த மாடை பார்க்குறத பார்த்தா அவங்க கண்ணே பட்டுரும் போல், அந்த பாலெல்லாம் வத்தி போயிடும் போல், வத்தி போயிடுச்சுன்னா இந்த கண்ணுக்குட்டியும் மாடையும் தூக்கிட்டு வர போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்களாம். அவங்களோட இந்த பயம் வந்து அந்த மாடு கண்ணுக்குட்டி மேலே ஒரு அதீத அன்பு, அதாவது ஒரு பாசத்தையும் அவங்க மாமனார் மேலே ஒரு வெறுப்பையும் வர வச்சிருக்குது, தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்ட்டு. அதனால எப்பெல்லாம் அந்த மாமனார் பட்டர் மில்க்கு நல்லா டேஸ்ட்டாக அப்படி ரசித்து குடிக்கிறாரோ அப்பெல்லாம் அந்த குழந்தைங்க அந்த மாமனாரை அப்படி முறைச்சி பார்ப்பாங்களாம். இந்த மாமனார் வர்றதுக்கு முன்னாடி சேர் பற்றின ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தில்ல, எந்த மரத்தில் செஞ்ச சேர் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன், அதில் வந்து இந்த மாமனாரும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, எனக்கும் ஒரு சேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாமனார் என்ன சொல்கிறாங்கன்னா நீம் ட்ரீ தான் பெஸ்ட்டு, ஏன்னா வந்து அதுதான் நல்ல பாடியை வந்து நல்லா கூலாக வச்சுருக்கோம், அதனால் வேப்ப மரத்தில் செஞ்ச ஒரு சேர் தான் நம்ம மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் வீட்டில் இருந்து அந்த அப்பா வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, ஏன்னா வந்து அவங்க வீட்டில் இருந்த ஒரு வேப்ப மரத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வெட்ட சொல்லியிருப்பாங்க, அதாவது பண்ணையில் நின்று ஒரு வேப்ப மரத்தை வந்து வெட்ட சொல்லியிருப்பாங்க. பெத்தனா என்ன சொல்கிறான்னா, பெத்தனான்னா நரேட்டரோட பிரதர் வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்து பூவரசு உட்டில் வந்து சேரை வந்து செய்யலாம், அது வந்து நல்ல மரம், அந்த மரத்தில் சேர் மேக் பண்ணால் அப்படி நல்லா சாஃப்டாக இருக்கும், அதாவது முடிச்சுகள்லாம் இருக்காது, நாட்ஸ் அங்கே இங்கேன்னு திருன்னு இருக்காது, நல்லா பிளைனாக இருக்கும், நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் பளபளப்பாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்னு சொல்லிட்டு பெத்தனா சொல்கிறான். அதுக்கு அவங்களுடைய எல்டர் சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மரங்கள் எல்லாமே லைட் கலர்டு வுட்டு, அதாவது லைட்டான கலர் உள்ள வுட்டு எல்லாமே, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, நல்லா டார்க் கலராக சேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சேரு கலர் வந்து எப்படி இருக்கணும்னா ரைப் சுகர் கேன்னா கரும்பு இருக்கிறதுல டார்க்காக இருக்கும்ல அந்த கலரில் இருக்கணும், இல்லைனா செசாமி ஆயில் கேக், அதாவது எள்ளு புண்ணாக்கு எப்படி கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி பிளாக் கலரில் இருந்தால் தான் சேர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்டர் சிஸ்டர் சொல்கிறாங்க. எல்டர் சிஸ்டர் சொல்கிறத வந்து எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க, ஆமாம் கரெக்டு தான், அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ அது மாதிரியே ஒரு 2 சேர் வந்து செஞ்சிடலாம், ஒன்று வந்து அந்த நரேட்டரோட ஃபேமிலிக்கு, ஒன்று மாமனார் ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ வந்து சேரும் ரெடி ஆகி வந்துருச்சு. இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த சேரை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம், எந்த சேரை மாமனாருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன். 2 சேருமே பார்க்குறதுக்கு அப்படி சேமாக இருக்குது, எப்படி ராமன் லட்சுமணன் மாதிரி அப்படி சேமாக இருக்குது, அதனால எதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்து நல்ல சேரை இவங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக அந்த சேரில் வந்து உட்காந்து பார்க்குறாங்க, யாருக்குமே அதுலேருந்து எந்திக்க மனசே வரல, ஏன்னா முறையாக சேரில் வந்து அவங்க உட்காடுறாங்க. பெத்தனாவும் அந்த சேரில் வந்து உட்காடுறான், உட்காந்துட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறான், ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ஆர்ம்ஸ் ஆஃப் த சேர், அதாவது சேரோட கைகள் கூட ரொம்ப நல்லா இருக்குது. பெத்தனா வந்து அதில் கிராஸ் லெக் போட்டு, அதாவது காலுக்கு மேலே கால் போட்டு அப்படி உட்காந்து பார்க்குறான். அதுக்கு அத்தை சொல்கிறாங்க, நம்ம வந்து இந்த சேருக்கு ஒரு கவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப அழுக்காகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நரேட்டரோட லிட்டில் பிரதரும் சிஸ்டரும் சண்டை போடுறாங்க அந்த சேரில் வந்து உட்கார்றதுக்கு, நீ தான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கா, நான் உட்கார வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இப்போ வந்து இந்த நியூஸ், அதாவது நரேட்டர் வீட்டில் ஒரு சேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து அந்த வில்லேஜில் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுது. அதனால சில்ட்ரனும் சரி, அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு வந்து அந்த சேரை வந்து பார்க்குறாங்க. வீட்டுக்கு வர்ற சில பெரியவங்க, அதாவது ஓல்டு மேன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சேரை தூக்கி பார்க்குறாங்க, எப்படி வெயிட் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த மாதிரியான நாட்கள் வந்து கடந்து போச்சு. ஒரு நாள் என்னென்னா யாரோ வந்து நரேட்டரோட வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க. அப்போ பெத்தனா நரேட்டரோட பிரதர் வந்து தூங்கிட்டு இருக்கான், அதாவது இன்னர் பியல்னா வீட்டு உள்ள திண்ணையில் வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்டு திறந்து பார்த்தா வில்லேஜில் உள்ள பெரியவங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அதனால எங்களுக்கு வந்து சேர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜர்ஸ், அதாவது வில்லேஜில் உள்ளவங்க கேட்க வந்திருக்கிறாங்க. இறந்து போனவங்களை வந்து இந்த நரேட்டரோட ஃபேமிலிக்கும் நல்லாவே தெரியும், அதனால அதுவும் முக்கியமான ஆள் வேற, அது இறந்து போன ஆள், அதனால தர முடியாதுன்னு எப்படி ரெஃப்யூஸ் பண்ணன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்களோட சேரை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து வந்துட்டு நரேட்டர் வீட்டில் உள்ளவங்க வந்து யோசிக்கிறாங்க, இவ்வளோ நாளும் டெட் பாடியை
சேரில் வைக்கிற வழக்கம் வந்து நம்ம ஊரில் கிடையாது. எப்போவுமே யாராவது இறந்துட்டாங்கன்னா கீழே ஃப்ளோர் தரையில் தான் படுக்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, மில்லட் ஸ்ட்ரா, அதாவது வைக்க பொருள்லாம் இருக்கும்ல, அந்த உள்ள ஒரு சாக்கை தான் போட்டு அந்த மாதிரி படுக்க வைப்பாங்க. இது என்ன புது பழக்கமாக இருக்குது, எங்கேருந்து இந்த பழக்கத்தெல்லாம் பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அன்னையிலேருந்து அவங்களோட சேருக்கு வந்து ஆபத்து வந்து வந்துட்டு, அதாவது ட்ரபிள் வந்துட்டு, அவங்களோட சேரை வந்து அவங்களே வைக்க முடியல. அதாவது டெட் பாடியை வைக்கிறதுக்காக அவங்களோட சேரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த டெத்து வீட்டில் வந்து ஃபியூனரல், அதாவது அடக்கம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த சேரை இந்த நரேட்டர் வீட்டில் உள்ள ஃப்ரண்ட் யார்டு, அதாவது முத்தத்தில் வச்சுட்டு போகிறாங்க அந்த சேரை. இப்போ நரேட்டர் வீட்டில் உள்ள சில்ட்ரன் எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க அந்த சேரை பார்த்து. எதனாலன்னா டெட் பாடியை வச்ச சேரில், அதனால பயப்படுறாங்க. அவங்க வீட்டில் உள்ள சர்வெண்ட் வந்து கிணத்துக்கு கொண்டு போய் நல்லா கழுவி நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஈவன் 15 பக்கெட் வாட்டரை வச்சு கழுவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனாலும் அந்த வீட்டில் உள்ள சில்ட்ரனுக்கு வந்து அந்த சேரில் உட்கார்றதுக்கான தைரியம் வந்து இல்லை. ஏன்னா வந்து டெட் பாடியை வச்ச சேர் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்து வராங்க. அப்போ வந்து வீட்டில் உள்ளவங்க அந்த சேரை எடுத்துக்கொண்டு உட்கார்றதுக்காக வைக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து வேண்டாம், நான் வந்து கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்களாம் எங்கே அவங்க வந்து சேரில் உட்காராமல் தரையில் உட்காந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் இல்லை, ஹோல் ஃபேமிலியை நீங்கள் வந்து சேரில் உட்காருங்கன்னு சொன்னதுனால வேற வழி இல்லாமல் அவங்க வந்து சேரில் உட்காந்துடுறாங்க. அந்த கெஸ்ட்டு சேரில் உட்கார்ந்ததும் தான் இந்த நரேட்டரோட பிரதர், அதாவது லிட்டில் பிரதரும் சிஸ்டரும் பயந்து போய் பின்னாடி இருக்க கார்டனுக்கு வந்து ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து உத்து பார்க்குறாங்க, ஒன்றும் ஆகலையா இந்த சேரில் உட்காந்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வராங்க. அடுத்த நாள் அந்த வில்லேஜில் உள்ள ஒரு எல்டர் பர்சன் வந்து வராரு. அவரும் வழக்கம் போல் அந்த சேரில் வந்து உட்கார்றாரு. அதனால இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்து போயிடுச்சு. ஏன்னா டெட் பாடியை வச்ச பிறகு நிறைய பெரியவங்க அதில் உட்காந்து ரிகர்சல் பார்த்ததுனால இப்போ கொஞ்சம் பயம் வந்து போயிருச்சு. ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு பெரியவங்களுக்கு தான் பயம் போயிருச்சே தவிர குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் பயம் இருந்துச்சு. முன்னாடி வந்து நரேட்டரோட லிட்டில் பிரதரும் சிஸ்டரும் நான் உட்காருவேன் நீ உட்காருவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டவங்க இப்போ நீ உட்கார வேண்டியதானே, அந்த தம்பி என்ன சொல்கிறான்னா நீ உட்கார வேண்டியதானே, தங்கச்சி என்ன சொல்கிறான்னா நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்கார்றதுக்கு சண்டை போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம் இருந்துச்சு அந்த சேரில் உட்கார்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சுகந்தி அப்படிங்கிறவங்க பக்கத்து தெருவில் உள்ளவங்க அவங்களோட ஒரு பேபி, அதாவது அவங்க அண்ணனோட பேபியை வந்து கொண்டு வந்து அந்த சேரில் உட்கார வச்சுருக்குறாங்க. எப்போவோ வீட்டுக்கு வர்றப்ப அந்த மாதிரி குழந்தைய உட்கார வச்சுருக்கிறத மற்ற சில்ட்ரன் பார்த்த பிறகு தான் சரி அந்த பேபிக்கு வந்து ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்து போயிருக்கு வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு. திரும்பவும் ஒரு நாள் யாரோ வந்து கதவு தட்டுறாங்க, நைட்டு கதவு தட்டுறாங்க. எதுக்காகன்னா அகைன் யாரோ இறந்து போயிருக்காங்க, அதனால சேரை கேட்டு வந்துருக்குறாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க. அப்போது இவங்க வந்து ரொம்ப கவலையாக அந்த சேரை கொடுக்காங்க வேறு வழி இல்லாமல். உடனே அந்த இறந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இறப்பை நினச்சி தான் ரொம்ப கவலைப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து வீட்டில் உள்ளவங்க கவலைப்படுறது எதுக்கு, நம்ம சேரை போய் எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படி சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. நரேட்டரோட வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப இரிட்டேட் ஆகுது, அதாவது கோவமாக வருது, நைட்டு வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே. அது மட்டும் இல்லை, நம்ம என்ன சேரை வந்து டெட் பாடி வைக்கிறதுக்காக நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம், நம்ம யூஸுக்காக தானே செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வர வருது. பெத்தனாவுக்கு இப்போ வந்து ஒரு ஐடியா தோணுது, இந்த நம்ம வந்து இனிமேல் இந்த சேரை கொடுக்காண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை வந்து நரேட்டர் கிட்ட சொல்கிறான். நம்ம 2 பேருக்குள்ள இந்த ஐடியா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் நரேட்டரோட அம்மா வந்து இந்த நரேட்டரை மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்காக அனுப்புகிறாங்க. அங்கே போய் பார்த்தா மாமனார் வந்து அந்த புது சேர், அவங்களுக்கும் ஒரு சேர் செஞ்சாங்கல்ல, அந்த சேரில் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருந்து அந்த பீட்டல் லீவ்ஸ், அதாவது வெத்தலை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து வெத்தலை போட விதமே தனியாக, அதாவது ரொம்ப ஜென்டிலாக, ஏதோ வெத்தலைக்கே ரொம்ப இன்ஜியர் ஆகிடக்கூடாது, காயம் பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஃபோல்டு பண்ணுற மாதிரி அந்த ஃபோல்டு பண்ணி சாப்பிட்றாங்களாம். பீட்டில் பாக்ஸ் வந்து பக்கத்தில் இருக்குது, அதாவது வெத்தலை பெட்டியும் பக்கத்தில் வச்சுருக்குறாங்க. அந்த வெத்தலை பெட்டி கூட பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஏதோ கோல்டு தங்கம் மாதிரி மின்னுதான், அப்படி தொடச்சி அப்படி புதுசாக வச்சுருக்குறாங்களாம். அவங்க மாமா வந்து வெத்தலையில் உள்ள ஒரு ஸ்டெம், அதை ஸ்டால்க்கு, அதாவது ஒரு தண்டை கூட, வெத்தலையில் உள்ள ஒரு தண்டை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்களாம். அப்போ வந்து இந்த நரேட்டர் வந்து யோசிக்கிறாரு, ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மாமனார் வந்து வெத்தலை போட்டு துப்பிட்டு இருக்காங்க. அவங்க வச்சுருக்க இந்த சுண்ணாம்பு டப்பா இருக்கும்ல, அதை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. அதாவது அன்வான்டாக கையில் ஒட்டி இருக்கிறது கூட அந்த சுண்ணாம்பு டப்பாவில் வந்து லைட்டாக கூட தொடச்சி இல்லையா, அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்குறாங்க. மாமனாரோட வீட்டில் வந்து எவர் ரெடி
அப்படிங்கிற ஒரு டார்ச் லைட்டையும் பார்க்குறாங்க. அது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இந்த டார்ச் லைட் வாங்குறப்ப தான் நரேட்டரோட வீட்லேயும் இதே டார்ச் லைட் 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் நரேட்டர் வீட்டில் உள்ள டார்ச் லைட் வந்து ரொம்ப பழசாகி ஆவாத நிலைமைக்கு ஆயிட்டு. ஆனால் வந்து இந்த மாமனார் வீட்டில் உள்ள அந்த டார்ச் லைட்டை வந்து இப்பவும் பார்க்க அப்படி புதுசாக இருக்குது. இந்த மாமனார் வீட்லேயும் ஒரு சேர் வாங்கினாங்களோ, அந்த சேரை கூட ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்களாம். காலையில் முழிச்சோன்னா அவங்க வேலை என்னென்னா இந்த சேரை வந்து நல்லா நீட்டாக துடைக்கிறது, எங்கேயாவது தூக்கிட்டு போகணுன்னாலும் அப்படி சேரை மெதுவாக கேர்ஃபுல்லாக தூக்கிட்டு போய் அப்படி ஜென்டிலாக வைப்பாங்களாம். எப்படி வந்து ஒரு மண்பானையை தூக்கிட்டு போவாங்க அவ்வளோ கேர்ஃபுல்லாக தூக்கிட்டு போவாங்களாம். இப்படிலாம் மாமனார் பண்ணுறதை வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்காரு இந்த நரேட்டரை பார்த்தோன்னா அவங்க மாமனார் வந்து வா உள்ள வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீயும் வெத்தலை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் பசங்களாம் வெத்தலை போட்டால் அவங்க வந்து ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அவங்களே ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. நரேட்டர் வந்து அம்மா என்ன சொல்லிட்டு வர சொன்னாங்களோ ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காங்க. அதை வந்து சொல்லிட்டு திரும்ப வந்து நரேட்டர் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டும் யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த நரேட்டர் வந்து பெத்தனாவை போய் எழுப்புறாரு. எழுப்பிட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. நிறைய பீப்புள் வந்து வந்திருக்கிறாங்க. எதுக்காகன்னா அந்த சேரை கேட்டு வந்திருக்கிறாங்க. வழக்கம் போல் டெட் பாடியை வைக்கிறதுக்காக கேட்டு வந்திருக்கிறாங்க. உடனே பெத்தனா வந்து அந்த பீப்புளை வந்து ஸ்ட்ரீட் அதாவது தெருவுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறான்னா, அதாவது இந்த சேர் வந்து இங்கே கிடையாது, அது வந்து எங்கள் மாமனார் வீட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா எங்கள் மாமனார் வீட்டில் போய் கேளுங்க தருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இதே போல் சேர் அங்கேயும் இருக்குல்ல, அதனால மாமனார் வீட்டில் மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தனா மாட்டி விட்டுறான். சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படி வீட்டுக்குள்ளே வந்து கதவு சாத்துறாங்க. உடனே அப்பா வந்து முழிக்கிறாங்க. அப்படி தூக்கத்திலே யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இல்லைப்பா அது வந்து மாடு உழவுக்கு கேட்டு வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்புறம் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாமனார் வீட்டுக்கு இந்த நரேட்டர் வந்து போகிறாரு. மாமனாரை பார்த்தோன்னா தரையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மாமனார் வந்து வழக்கம் போல் நல்ல ஸ்மைலோட சிரிப்போட அந்த மருமகனை வந்து வரவேற்கிறாங்க. அதாவது நரேட்டரை உள்ளவா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு உங்கள் சேர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடை சுற்றி பார்க்குறாங்க. இந்த நரேட்டர் சேர் எங்கே போச்சுன்ட்டு. மாமனார் வந்து கீழே தரையில் உட்காந்து வெத்தலை போட்டுட்டு இருக்காங்க. வெத்தலை போட்டுட்டே சொல்கிறாங்க, நான் வந்து அவங்களுக்கே கொடுத்துட்டேன் அந்த சேரை, அந்த பீப்புளுக்கு கொடுத்துட்டேன், அவங்களுக்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. எப்படியும் டெட் பாடி வைக்கிறதுக்கு ஒரு சேர் தேவைப்படுதில்ல, அதனால வச்சுட்டு போட்டோம் அந்த பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இந்த நரேட்டருக்கு என்ன சொல்றதுன்றே தெரியல. உடனே வேக வேகமாக வீட்டுக்கு வந்து வாராரு. பெத்தனா கிட்ட இந்த நியூஸை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வர்ற வழியிலே அப்படியே யோசிச்சுக்கிட்டே வாராரு. இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், யாரையும் ஒரு ஈஸியாக நம்ம வந்து எடை போட்டுற முடியாது. அதாவது இந்த மாமனார் வந்து ரொம்ப கஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்ட்ரன்லாம் நினச்சாங்க. ஆனால் வந்து மாமனார் வந்து ஹி வாஸ் ரெடி டு கிவ் ஹிஸ் சேர், அதாவது அவரோட சேரே கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிட்டாரு. அந்த டெட் பீப்புளுக்காக கொடுத்துட்டாரு அந்த சேரையே. உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் 12th எல்லா லெசனுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஈவன் 10th 11th 8th எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். கிராமர் டாபிக்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலில் உள்ள ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். தேங்க்யூ.